ஹாய் எவ்ரிவன். எல்பிஜி சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும்னு கடைக்கு போனால் கடையிலேயே இண்டக்ஷன் ஸ்டவ்வு காலி ஆகிடுச்சு. இந்த சூழ்நிலையில் எல்பிஜி சிலிண்டர் ரொம்ப நாள் நமக்கு பயன்படுற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், பாத்திரத்தை மூடி வச்சு சமைச்சா நமக்கு எல்பிஜி சிலிண்டர்ஸ் ரொம்ப நாள் வரும். ரெண்டாவது, சரியான அளவு தண்ணீர் மட்டுமே பயன்படுத்தவும். அரிசி, காய்கறி போன்றவற்றை சமைக்கும் பொழுது அதிக தண்ணீர் ஊற்றினால் கொதிக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகும். அதனால் எரிவாயு அதிகமாக செலவாகும். மூணாவது விஷயம், ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு 30லிருந்து 40% வரை எல்பிஜி மிச்சமாகும். அடுத்து, அடுப்பின் தீ அளவை சரியாக வைக்கணும். அதிகமாக தீ வச்சா பாத்திரத்துக்கு வெளியே எரிஞ்சு அந்த தீ வீணாக போகும். அதனால் பாத்திரம் அறிந்து அதுக்கேற்ற மாதிரி நாம் தீ வைக்கணும். ஐந்தாவது பாயிண்ட்டு, பாத்திரத்தின் அடிப்பகுதி சுத்தமாக இருக்கணும். அதில் அழுக்கு கறிலாம் இருந்தால் வெப்பம் சரியாக பரவாது. அதனால் பாத்திரத்தோட அடிப்பகுதி சுத்தமாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 6, சரியான அளவுள்ள பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். சிறிய பாத்திரத்துக்கு பெரிய தீ வச்சா வெப்பம் வீணாகும். ஏழாவது பாயிண்ட்டு, உணவுப் பொருட்களை முன்பே தயார் செஞ்சு வச்சுக்கிங்க. அதாவது காய்கறி வெட்டுறது, அரிசி கழுவுறது போன்றவற்றை அடுப்பு எரியாமல் இருக்கும்போதே செஞ்சு ரெடியாக வச்சுக்கிங்க. எட்டாவது பாயிண்ட்டு, கசிவு இருக்கிறதா அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு கேஸ் லீக் ஆகிறது தடுக்கப்படும். அடுப்பு மற்றும் பர்னரை எப்பயும் சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்பிஜி ரொம்ப நாள் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.